வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். இப்போ நம்ம எந்த பிளேஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா குயின் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஊட்டி. இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் பிளான். இந்த ஹை பட்ஜெட் பிளானில் நம்ம எந்த பிளேஸை சுற்றி பார்க்கலாம், எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த ஹை பட்ஜெட்லேயும் இல்லாமல் லோ பட்ஜெட்லேயும் மாடரேட் பட்ஜெட்லேயும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டு 25,000 சப்ஸ்கிரைபரில் யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கிவ் அவே கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊட்டி அப்படின்ற பேர் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சி செய்கிறப்போ வந்து இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா ஊட்ட காமௌண்ட் அப்படின்னு சொல்லி தான் வந்து அழைச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆன பிறகு வந்து நம்ம தமிழர்கள் வந்து உதகமண்டலம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் வந்து நம்ம மக்கள் வந்து அந்த ஸ்வீட்டான நேம் ஊட்டி அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஊட்டி அப்படின்னு சொன்னாலே வந்து வந்து 2 விஷயம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதில் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த நீலகிரி ரயில்வே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ரோஸ் பிளான்டேஷன்ஸ், அதாவது பிளாக் ரோஸ், அடுத்து க்ரீன் ரோஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி வந்து நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஊட்டி வந்து நம்ம ரீச் ஆகணும்னா சென்னை டு மேட்டுப்பாளையம் வந்து நம்ம ட்ரெயின் பிடிச்சா அங்கே மேட்டுப்பாளையம்லேருந்து தான் வந்து இந்த டாய் ட்ரெயினோடைய ஜேர்னி வந்து ஆரிஜின் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அது வந்து உதகமண்டலம் அப் டு ஊட்டி வரைக்கும் வந்து இந்த ஜேர்னி போகும். ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக வந்து ட்ராவல் டைம் பார்த்தோம்னா 5 hours, கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் வந்து இது வந்து கனெக்ட் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வழியில் வந்து இந்த கூனூர், லவ்டேல், அடுத்துக்கு வெல்லிங்டன், இந்த மாதிரி வந்து நிறைய ஜங்ஷன்ஸ் வரும். கிட்டத்தட்ட 250 பிரிட்ஜஸ் வரைக்கும் இது கிடக்கும். நெக்ஸ்ட் வந்து 16 டன்னல் வரைக்கும் இது வந்து கிடக்கும் இந்த ட்ரெயின். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப மெதுவாகவும் போகும். அதனால் நிறைய நேச்சர்ஸ் வந்து நம்ம ரசிச்சே போகலாம். இதே மாதிரி ஃபீலிங் வந்து இன்னொரு இடத்துலையும் நம்ம இந்தியாவில் இருக்குது, சிம்லா. ஸோ அந்த சிம்லாலேயும் பார்த்தோம்னா அங்கே வந்து கல்கா ஸ்டேஷன் தான் நியரஸ்ட் ஸ்டேஷன். ஸோ அங்கே பிடிச்சி அங்கேருந்து இதே மாதிரி தான் நம்ம மேட்டுப்பாளையம்ன்ற மாதிரி அங்கே ஒரு கல்கா ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வந்து வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதில் ஃபேர் பார்த்தோம்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து 210 rupees வரும். செகண்ட் சிட்டிங் வந்து ஒரு 50 rupees வரும். அன்ரிசர்வ் வந்து ஒரு 30 rupees. நான் சும்மா சொல்கிறது அப்ராக்சிமேட் தான். ஏன்னா இன்னொரு ஸ்பெஷல் ட்ரெயின் வேறு ஒன்று இருக்குது. ஸோ 2 ட்ரெயின் விட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சைட் சீயிங் பிளேசஸ் பற்றி நம்ம பார்த்துட்டே வரலாம். ஏன்னா அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேக், சரிங்களா, ஊட்டியில் இருக்கிற லேக். நெக்ஸ்ட் வந்து எமரால்ட் லேக். தேர்ட் ஒன் வந்து பொட்டானிக்கல் கார்டன். ஃபோர்த் ஒன் வந்து ரோஸ் கார்டன். ஃபிஃப்த் ஒன் வந்து கல்ஹாட்டி ஹில்ஸ். சிக்ஸ்த் ஒன் வந்து டொடபேட்டா பீக். சரிங்களா, இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயினில் இருக்கிற இன்ஜின் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50 years ஓல்டு. அதை நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லேக். இது வந்து பார்த்தோம்னா சிட்டி சென்டரில் இருந்து ஊட்டியில் வந்து 2 kilometers இருக்குது. கிட்டத்தட்ட 65 ஏக்கர் வரைக்கும் இது இருக்குது. இதில் லேக்கெல்லாம் இருக்கட்டும், பட் ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான பிளான்டேஷன்ஸ், அதாவது யுக்காலிப்டஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுற ஒரு வகையான ஒரு ஹெர்பல் பிளான்ட், சரிங்களா. இது வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஏன்னா அது வந்து முன்னாடி வந்து இந்த யுக்காலிப்டஸ் எசென்சியல் ஆயில் வந்து பியூட்டிக்காண்டி வந்து இது யூஸ் பண்ணுவாங்க, முக அழகுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே மே மாதத்தில் வந்து போட் ரேஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணணும்னா ஒரு மே மாதம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எமரால்ட் லேக். இது எமரால்ட் லேக் பொறுத்தளவுக்கு நார்மலாக ஒரு 12 kilometers இருக்குது இது. ஸோ இந்த லேக் பார்த்தோம்னா இங்கே ஆக்சுவலாக பிரிட்டிஷ்காரங்க முன்னாடிலாம் வந்து இங்கே ஃபிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் படிச்சுட்டே வந்து இங்கே வந்து நேச்சர் ரசிப்பாங்களாம். அந்தளவுக்கு ரொம்ப அமைதியான இடமா, அது போக இன்னும் சூப்பராக இருக்குமா இந்த இடம் முன்னாடியெல்லாம். இப்போ வந்து கொஞ்சம் மக்கள் வந்து இப்போ பிக்னிக் வரனால கொஞ்சம் வந்து அந்த டஸ்ட்டு இந்த மாதிரி கார்பேஜ் நிறைய இது போட ஆரம்பித்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பொட்டானிக்கல் கார்டன். இது வந்து பார்த்தோம்னா டொடபேட்டா பீக்லேருந்து கொஞ்சம் கீழே இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து 160 வருடங்கள் வந்து பழமையானது. பிரிட்டிஷ்காரங்க 1848 ஆண்டுலேயே வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து திறந்து வச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கிற செடி கொடிகள் எல்லாமே ட்ரிம் பண்ணி நீட்டாக அழகாக வச்சுருப்பாங்க. இன்னொரு முக்கியமான அம்சம் என்னதுன்னா, இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பேப்பர் பாக், மங்கி பசில்ஸ், ஓல்டு ஃபாசிலைஸ்டு ட்ரீ, இந்த மாதிரி வந்து நிறைய வகையான மரங்கள் வந்து இருக்கும். பொதுவாக வந்து குரங்கு அப்படின்றது வந்து மரத்தில் வந்து வேகமாக வந்து தாவும். எந்த வகையான மரமாக இருந்தாலும் சூப்பராக தாவி நீட்டாக வந்து போயிடும். பட் ஆனால் இந்த மங்கி பசில் ட்ரீ பொறுத்தளவுக்கு வந்து அந்த குரங்குக்கே வந்து ரொம்ப குழப்பமாயிருமா. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மரங்கள் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரோஸ் கார்டன்.
ரோஸ் கார்டன் பொறுத்தளவுக்கு இங்கே வந்து நல்ல பிளான்டிங் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மார்ச் டு ஜூன் வரைக்கும் வந்து இங்கே வந்து சூப்பராக வந்து பிளான்டேஷன் நடக்குமா. இங்கேருந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது வந்து க்ரீன் ரோசஸ், பிளாக் ரோசஸ், இந்த மாதிரி ரோஸ்லேயே வந்து பல டைப் வந்து இங்கே வந்து ஹைப்ரிட் வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணாமல் போகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கல்ஹாட்டி ஹில்ஸ். இது பார்த்தோம்னா பேர்ட் வாட்சர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 400 அடி உயரத்தில் வந்து இந்த கல்ஹாட்டி ஹில்ஸ் வந்து இருக்குது. இங்கேருந்து வர்ற தண்ணி தான் வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மன்ற மாதிரி வந்து ரொம்ப பியூராக இருக்குமா. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் கீழே வந்து குடிக்கிற தண்ணியாக. அது போக இங்கே நிறைய எலிஃபென்ட்ஸ் வந்து வரும். அது போக நம்ம ரைட் போகணுன்னா கூட இங்கேருந்து நம்ம போகலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து டொடபேட்டா பீக். இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டரில் இருக்குது ஊட்டியிலேருந்து. இது 8650 அடியில் வந்து நம்ம இங்கேருந்து நம்ம பார்ப்போம் டொடபேட்டா பீக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்க மைசூர் வரைக்கும் கூட நம்ம டெலிஸ்கோப் மூலியமாக நம்ம பார்க்கலாமா. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா பொதுவாகவே ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாலே வந்து ஃபோட்டோகிராஃபிக்காண்டியாவது போவாங்க ஒரு சில பேர். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற வந்து ஒரு இடம் வந்து பார்த்தோம்னா ஷூட்டிங் பாயிண்ட்டு 6th மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இன்னொன்று 9th மைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கரெக்டாக ஊட்டி சென்டர் வந்து 6th மைல் தூரத்தில் 6 மைல் தூரத்தில் வந்து ஒரு இடம். அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு 9th மைல் தூரத்தில் வந்து இன்னொரு இடம். அதனால் இது 6th மைல் 9th மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம என்ட்ரி ஃபீ பார்த்தோம்னா ஒரு 5 rupees தான் வரும். சில்ட்ரனுக்கு வந்து என்ட்ரி ஃபீ கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து நிறைய படப்பிடிப்புகள், ஹிந்தி படங்கள், தமிழ் படங்கள், பாலிவுட் மூவிஸ் எல்லாமே பார்த்தோம்னா இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஷூட் பண்ணுறதுனால இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த இடமும் வந்து ஃபோட்டோகிராஃபிக்காண்டி வந்து ரொம்ப சூட் ஆகிற இடம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து டீர் பார்க்கு. சரிங்களா. டீர் பார்க்னால் வந்து வெறும் இந்த மான் வகைகள் மட்டும் இருக்காது. ஸோ மற்ற ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா வகைகளும் பார்த்தோம்னா இந்த டீர் பார்க்கில் வந்து இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இது நீலகிரி தார் அந்த மாதிரி வந்து வகையான வந்து மான்களை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த டீர் பார்க்கும் பார்த்தோம்னா வந்து என்ட்ரி ஃபீ பார்த்தோம்னா ஃப்ரீ தான் இங்கே. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த பார்க்கை வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இன்னொன்று வந்து கடைசியாக நான் சொல்ல வேண்டியது பைன் ஃபாரஸ்ட். இது கொடைக்கானல்லேயும் வந்து பார்த்தோம்னா ஒரு பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தோம்னா இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே வந்து பைன் ஃபாரஸ்ட்டு. ஏன்னா ஆல்டிடியூட் கொஞ்சம் கூடனால வந்து இங்கே கிளைமேட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃபிக்காண்டி தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடமும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே இதான் வந்து ரொம்ப முக்கியமான பிளேசஸ். இதில் வந்து இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இங்கே வந்து ட்ரெக்கிங் நடக்கும். சரிங்களா. ட்ரெக்கிங் நீங்கள் போகணும்னா போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்பீசஸ் நீங்கள் ஏதாவது இங்கே மிளகு இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே வந்து ஸ்பீசஸ் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இதான் முக்கியமான பிளேசஸ். அது போக இதில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் வந்து அது போக எமரால்ட் லேக்கில் இன்னும் போட்டிங்லாம் நம்ம போகலாம். ரோயிங் போட்டு, அதுக்கடுத்து பெடல் போட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய போட்டிங்ஸும் வந்து விடுறாங்க. இது போக இன்னும் வந்து டைகர் ஹில், கேத்தரின் ஃபால்ஸ், லேம்ஸ் ராக், அடுத்து ட்ரூக் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. இந்த லேம்ஸ் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கடுத்து இந்த ட்ரூக் ஃபோர்ட், அதுக்கடுத்து வந்து இந்த கோட்டகிரி அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளேஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த கோட்டகிரி அப்படின்ற இந்த 3 பிளேஸ் வந்து பார்த்தோம்னா கூனூரில் இருக்குது. ஸோ இந்த கோட்டகிரி பக்கத்தில் தான் வந்து டீ பிளான்டேஷன்ஸ் அந்த டீ மியூசியம் எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஊட்டிக்கு முன்னாடி ஸ்டேஷன் தான் வந்து இந்த கூனூர் வந்து வரும். ஸோ அதையும் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு அடுத்து கூனூரும் விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க. ஸோ இதான் வந்து முக்கியமான பிளேசஸ். ஸோ இப்போ இந்த ஊட்டிக்கு வந்து ஹை பட்ஜெட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம் வந்து நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நைட் 8:55 கிளம்பி மார்னிங் 6:15 வந்து சேர்க்குது. இதில் ஃபஸ்ட் 2 டயர் ஏசி வந்து 1265, 1265 ரூபா. நெக்ஸ்ட்டு மேட்டுப்பாளையம்லேருந்து உதகமண்டலமுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் பேசஞ்சர் அதில் பார்த்தோம்னா காலையில் 7:10 கிளம்பி மதியம் 12 மணிக்கு வந்து சேர்க்குது. அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் 210 ரூபா. அதே மாதிரி வந்து உதகமண்டலம் டு மேட்டுப்பாளையம் வந்து மதியம் 2 மணிக்கு கிளம்பி ஈவினிங் 5:35 வந்து சேர்க்குது. அடுத்து மேட்டுப்பாளையம்லேருந்து மெட்ராஸுக்கு வந்து அதே நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் காலையில் ஈவினிங் வந்து 7:45 கிளம்பி காலையில் 5 மணிக்கு வந்து சேர்க்குது மெட்ராஸுக்கு. அது போக இன்சிட்டி எக்ஸ்பென்ஸ் பொறுத்த அளவுக்கு ஆட்டோக்கு வந்து ஒரு 200 போட்டுக்கலாம், இல்லைன்னா கேப் பிடிச்சோம்னா. நெக்ஸ்ட் வந்து சாப்பாடுக்கு வந்து ஒரு 500 போட்டுக்கலாம். ஹோட்டலுக்கு வந்து தங்குறதுக்கு ஒரு 3000 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். சைட் சீயிங் வந்து ஒரு 300 போட்டுக்கலாம். டோட்டலாக வந்து ஒரு 4000 ஆகும். நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 2950 ரூபா. டோட்டலாக பார்க்கும்போது 6950 ஆகும் ஹை பட்ஜெட்டில். இது ரொம்ப கூட தெரிஞ்சால் லோ பட்ஜெட்லேயும் மாடரேட் பட்ஜெட்லேயும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதே வந்து பிளான் வந்து உங்கள் ஊரில் இருந்து போட்டு தரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அக்கௌண்ட்ஸோட லிங்க் வந்து இருக்குது. அதில் எங்களை ஃபாலோ பண்ணிட்டா அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். இல்லாட்டி கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்.